டைனோசர்களுக்கும் முதலைகளுக்கும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள். எப்படி ப்ரோ வேட்டையாட முடிஞ்சு? இது தரையில இருக்கிறது, அது தரையை விட்டு எவ்வளவோ தூரத்துக்கு ஹைட்ல இருக்கிறது, எப்படி வேட்டையாட முடிஞ்சு ப்ரோ? இப்போ முதலைய லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க, சரியா? அந்த லிவிங் ஃபாசில்னு சொல்றதுக்கு காரணம் டைனோசர் காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே முதலை ஒரே மாதிரி தான் இருக்கு, கரெக்டா? கொஞ்சம் கூட மேலேயும் அப்டேட் ஆகல, இல்லை கீழேயும் குறைஞ்சு போகல, அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு சில பூச்சிகள் டைனோசர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பாம்புகளும் டைனோசர் காலத்துல இருந்து அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் ஏன் லிவிங் ஃபாசில்னு சொல்லல, குறிப்பா முதலையை மட்டும் ஏன் லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க? முதலைக்கு வாழ்க்கையில மொத்தமா அது வாழ்ற காலம் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான பற்கள் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லை பொய்யா? நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அந்த நீர்மூழ்கி கப்பல் கீழே போகும், மேலே வரும், மேலே இருக்கும், கீழே போகும். அந்த மாதிரி முதலையும் கீழேயும் இருக்கும், மேலேயும் போகும், மேலேயும் போகும், கீழேயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? போன வீடியோவில் குட்டி முதலையோட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அந்த குட்டி முதலை எப்படி மரம் ஏறுது, ஏன் மரம் ஏறுது, ஒரு சில விஷயங்களுக்காக அந்த மரத்தை வச்சு உயிரே தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு சில கேள்விகள், முதலையை பற்றின உங்களுக்கு ஒரு சில கேள்வி வந்திருக்கும், எனக்கு ஒரு சில கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் உண்மையா இல்லை பொய்யா, நம்ம கேள்விப்பட்டது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட், முதலைக்கு வாழ்க்கையில மொத்தமா அது வாழ்ற காலம் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான பற்கள் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லை பொய்யா? இது உண்மைதான். எப்படி உண்மைன்றத சொல்றேன். இப்ப பொதுவா முதலைகளுக்கு 60ல இருந்து 80 பல்லு இருக்கும், மேல கீழே அந்த வரிசை. சோ இப்ப இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு இருந்தாலும் அதனுடைய பல்லு அடிக்கடி உடஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பொதுவா முதலைகளுடைய பைட்டிங் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கடித்திறன். அது 3700 பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச். இதுதான் அவ்வளவு பலமா கடிக்கக்கூடியது முதலை. ஸோ இவ்வளோ பலம், அதாவது 1600 கிலோக்கும் மேல அதனுடைய ஒரு கடி அப்படி கடிக்குது இல்ல, அப்படி கடிச்சு அது டெத் ரோல்னு ஒண்ணு பண்ணும். ஒரு இறைய பிடிச்சு அது அப்படியே சுத்தும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி ஒரு குதிரையுடைய காலை பிடிக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த குதிரை ஓங்கி இன்னொரு காலால மிதிச்சாலோ அல்லது உருவினாலோ இந்த மாதிரி நேரங்கள்ல பல்லு உடையும். இந்த மாதிரி பல்லு உடைஞ்சா முதலைகளுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, பல்லுக்கு கீழே இருந்தே இன்னொரு பல்லு ஈஸியா வளர்ந்துரும். இப்ப நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பல்லு முளைக்கும், அதுக்கப்புறம் உடஞ்சதுன்னா முளைக்காது. பால் பல்லெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா புதுசா அடுத்து பல்லு முளைக்கும். அடுத்து பெர்மனன்ட் டீத்தும் நமக்கு உடஞ்சிருச்சுன்னா அடுத்து வளராது. ஆனா முதலைகளுக்கு அப்படி கிடையாது. இருக்கிற பல்லு அடிக்கடி உதிர்ந்துகிட்டே தான் இருக்கும், ஏதோ காரணத்தினால அல்லது வயசாகி அந்த மாதிரி கூட உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா மறுபடியும் அது முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியே நடக்கிறனால வாழ்நாள்ல அது கிட்டத்தட்ட 3000 பற்கள் வரைக்கும் கூட அதுக்கு முளைக்கும். அப்ப 1000 கிடையாது, 3000. ஆமா, 3000 அளவுக்கு கூட அதனுடைய பல் வளர்ச்சி இருக்கும். அதனால இது உண்மைதான். சரி ப்ரோ, இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அந்த நீர்மூழ்கி கப்பல் கீழே போகும், மேலே வரும், மேலே இருக்கும், கீழே போகும். அந்த மாதிரி முதலையும் கீழேயும் இருக்கும், மேலேயும் போகும், மேலேயும் போகும், கீழேயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? இது ஃபேக்ட் தான். இப்ப ஒரு மீனா இருக்கட்டும் அல்லது வேற எதுவா இருக்கட்டும், தண்ணியில இருக்கிறது கீழே இருந்து மேல வந்தா அது நீந்துற சத்தம் கேட்கும். ஆனா முதலைக்கு அந்த மாதிரி கேட்காது. ஏன்னா இதனுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படின்றத சொல்றேன். இதனுடைய உடம்புல வால்ல இருந்து அந்த இடுப்பு பகுதி அந்த இடத்துல எல்லாம் டயஃப்ராக்மேட்டிகஸ் மசில் அப்படின்னு சொல்லி ஒரு தசை இருக்கு. அந்த தசையை இது சுருக்கும். அப்படி சுருக்குனா என்ன நடக்கும்னா, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதலை இருக்குன்னா அதனுடைய தலைப்பகுதி சைடு நுரையீரல் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த நுரையீரலுக்கு கீழே கல்லீரல், கல்லீரலுக்கு அடுத்துதான் வால். இந்த மாதிரி வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த தசை இருக்குல்ல, அது சுருங்கும் போது கல்லீரலை பிடிச்சி வால் பக்கம் இழுக்கும். அப்படி இழுத்தா என்ன ஆகும்? இப்ப இங்க நுரையீரல் இருக்கு, இங்க கல்லீரல் இருக்கு. கல்லீரல் இப்ப உள்ள இழுக்கப்பட்டுருச்சு வாழ நோக்கி. அப்ப இங்க பெருசா ஒரு கேப் உருவாகுதா? அந்த கேப் உருவாகும் போது நுரையீரல் பெருசாயிரும். இப்ப நுரையீரல்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் தானே.
அப்ப அது ஆக்சிஜன் இழுக்கும் போது இவ்வளவு பெரிய இடத்துல அந்த ஆக்சிஜன் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அது அப்ப ஏன்னா அந்த கல்லீரல் பின்னாடி போய் கல்லீரல் இழந்த இடத்துக்கும் நுரையீரல் வந்து விரியுது. அவ்வளவு பெரிய இடம் கிடைக்குது. இப்ப அது மிதக்கிறதுக்கு இதை பண்ணும். இப்ப மூழ்கிறதுக்கு என்ன பண்ணும்னா அந்த தசை பிடிச்சி அந்த இழுத்துது இல்ல கல்லீரலை, அதை அப்படியே விடும். கல்லீரல் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது நுரையீரல் சுருங்கிடும். நுரையீரல் சுருங்கினா என்ன ஆகும், காத்து வந்து அதிகமா உள்ள இல்லாம வெளியே போகும். இப்போ ஒரு பலூன்ல காத்து ஜாஸ்தி இருந்தா மிதக்கும், காத்து கம்மியா கொஞ்சம் உள்ள போகும்ல, அதே மாதிரிதான் நுரையீரல் வந்து சின்னதான உடனே அப்படியே மெல்ல உள்ள போகும். சோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான முறையில முதலைகள் வந்து சத்தமே இல்லாம மிதக்க செய்யும். அது மிதக்கும், உள்ளேயும் போகும். அதனாலதான் சில இறைகளுக்கு முதலை இருக்கிறதுன்னே தெரியாம சில விலங்குகள் அந்த இடத்துக்கு போய் மாட்டிக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மிதப்பு விசை வந்து உதவுது. இன்னொரு விஷயத்தையும் இது பண்ணும். என்னன்னா அதுக்கு பேரு கிசர்டுன்னு, இந்த கற்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அதெல்லாம் மூழ்கி வச்சுக்கும். ஏன் விலங்குன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, சாப்பிட்ற உணவுகளை வந்து செரிமானம் பண்றதுக்கு அதோடைய வயிற்றுல கல் இருந்தா அது வந்து நல்லா அடிச்சு நல்லா நச்சிரும். அதுக்கு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அது இன்னும் நல்லா ஆழமா மூழ்கிறதுக்கு ரொம்ப வெயிட் தேவை. கல் இருந்தா தண்ணிக்குள்ள கல் அதனாலையும் மூழ்கும் விழுங்கும். ஸோ இது இப்படிதான் இது வந்து மிதக்கவும் செய்யுது, உள்ளேயும் போகுது. அதனாலதான் இதை வந்து நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்ல தண்ணியை உள்ள இழுப்பாங்க, வெயிட் ஜாஸ்தியாகி கப்பல் உள்ள போகும், தண்ணியை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கம்மியாகி நீர்மூழ்கி கப்பல் வெளியே வரும். அந்த மாதிரி தான் இது வந்து காத்தை யூஸ் பண்ணி பண்ணுது. ப்ரோ இப்போ முதலைய வந்து லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க, சரியா? அந்த லிவிங் ஃபாசில்னு சொல்ற காரணம் வந்து டைனோசர் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே முதலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, கரெக்டா? கொஞ்சம் கூட மேலையும் அப்டேட் ஆகல, இல்ல கீழேயும் குறைஞ்சு போகல, அதே மாதிரிதான் இருக்கு. ஒரு சில பூச்சிகள் டைனோசர் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பாம்புகளும் டைனோசர் காலத்துல இருந்து அப்படியே தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் ஏன் லிவிங் ஃபாசில்னு சொல்லல, குறிப்பா முதலையை மட்டும் ஏன் லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப மற்ற உயிரினங்கள் இருக்கு, நீங்க சொன்ன பூச்சிகள், பாம்புகள், அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தாலும் அது அப்படியே இப்ப வந்து இல்ல. ப்ரோ முதல்ல லிவிங் ஃபாசில்னா என்னன்னு பாக்குறவங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லிருங்க. லிவிங் ஃபாசில்னா என்னன்னா, இப்ப பொதுவா அந்த காலத்துல வாழ்ந்து மறைஞ்ச உயிரினங்கள் இருக்கும்ல, அந்த உயிரினங்களுடைய எலும்புகள் கிடைக்கும்ல, அதைத்தான் நம்ம வந்து ஃபாசில்னு சொல்லுவோம். எலும்புகள்னா அப்படியே எலும்பு கிடைக்காது. சில நேரங்கள்ல அது மினரலைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா எலும்பு வந்து மண்ணுல, ஈரமான மண்ணுல விழுந்தா அந்த ஈரமான மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த எலும்பை அரைச்சு அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அந்த எலும்பினுடைய வடிவத்தை அப்படியே அடைஞ்சிடும். அப்ப நம்ம எடுத்து பார்த்தா எலும்பினுடைய வடிவம் அப்படியே இருக்கும். அதை வந்து ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த காலத்துல வாழ்ந்த பறவைகளினுடைய இறகு இதெல்லாம் கிடைச்சா அது கூட வந்து ஃபாசில்ஸ் தான். சோ இப்படி இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாமே இறந்த உயிரினங்களினுடைய அந்த எச்சங்கள். ஆனா இப்ப உயிரோடவே இருக்கு, ஆனா அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே அப்படியே முதலைகள் இருக்கு. அதனாலதான் இதை வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, பூச்சிகள், பாம்புகள் இதெல்லாம் இருந்தாலும் இதுவும் ஒரு உயிரினமா, பாம்பா இருந்தது பாம்பாவே இருக்கு, பூச்சியா இருந்தது பூச்சியாவே இருக்கு. ஆனா நிறைய இன்டர்னல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. உள் உறுப்புகள் இருக்குல்ல, அதனுடைய அளவு மாறி இருக்கு, அதனுடைய அமைப்பு மாறி இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடல்ல இப்ப வாழக்கூடிய கடல் பாம்புகள் எல்லாம் அந்த காலத்துல நிலத்துலதான் வாழ்ந்தது. இப்ப ஏன் கடல்ல வாழ போயிருச்சுன்னா, நிலத்துல உணவு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல அது வாழ பழகி கடல் பாம்புகளா மாறிடுச்சு. இப்ப அதனால நிலத்துல வாழ முடியுமானா முடியாது. அப்ப ஒட்டுமொத்தமா அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, உள் உறுப்புகள். அதனால இப்ப நிலத்துல வாழ முடியல. ஸோ அந்த மாதிரிதான் இந்த முதலைகள் மட்டும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே எந்த விதமான அந்த உள் உறுப்புகள், இன்டர்னல் அனாட்டமி வந்து மாறவே இல்லை. வெறும் அதனுடைய அளவு மட்டும்தான் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு அந்த காலத்துல 35-40 அடி இருந்தது, இன்னைக்கு ஒரு 20 அடிக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அப்ப அதிக உணவு கிடைச்சது, இப்ப அதிக உணவு வந்து கிடைக்கிறது இல்லை. இது மட்டும்தான் சேஞ்சஸே ஒழிய மற்றபடி இதுக்காக இந்த உயிரினம் வந்து இப்படி மாறிடுச்சு, அந்த காலத்துல முதலைகள் இந்த மாதிரி இருந்தது, இப்ப ஃபுல்லா டோட்டலா இந்த பரிணாமம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை முதலைகளை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டைனோசர்ஸ் அழிஞ்சது. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 8 கோடி ஆண்டுக்கு முன்னாடியில இருந்தே அப்படியே மாறாம இப்படியே தான் இருக்கு. நீங்க அந்த காலத்துல போய் முதலைய பார்த்தா கூட இன்னைக்கு நீங்க என்ன கலர்ல
எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கே ஒழிய அந்த முதலைகளை நம்மளால் அப்படியே இப்போ வரைக்கும் கூட பார்க்க முடியுது. அதனால தான் முதலைகளை லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ப்ரோ, எனக்கு இதில் கேள்விகள் அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? இதில் சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ முதலைகள் வந்து டைனோசர் காலத்திலே வாழ்ந்துருக்குல்ல, அப்போ டைனோசர்களுக்கும் முதலைகளுக்கும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்திருக்கு. எப்படின்னா முதலைகள் வந்து டைனோசர்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. முதலைகள் டைனோசரை வேட்டையாடி? ஆமா. அப்ப எந்த அளவுக்கு டைனோசர்ஸ முதலைகள் வந்து வேட்டையாடி இருக்குன்னா எவ்வளவு பலமாவும் எவ்வளவு பெருசாவும் இருந்திருக்கும். எப்படி ப்ரோ வேட்டையாட முடிஞ்சு? இது வந்து தரையில இருக்கிறது, அது வந்து தரையை விட்டு எவ்வளவோ தூரத்துக்கு ஹைட்ல இருக்கிறது, எப்படி வேட்டையாட முடிஞ்சு? அப்படி இல்ல. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் டைனோசர்ஸ் போய் தான் அந்த இடத்துல கழுத்தை உள்ள ஒரு ஆறு ஓடுதுன்னா அங்க போய் தான் ஆகும். அந்த இடத்துல முதல்ல இருக்குன்னா மறைஞ்சிருந்து இப்ப எப்படி அட்டாக் பண்ணுது, இதுவும் ஒரு முக்கிய காரணம் லிவிங் ஃபாசில் சொல்றது. இப்ப எப்படி டெத் ரோல் பண்ணும், கடிக்கும், வேட்டையாடும், அதேதான் அப்பவும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் முதலைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அப்பவும் வந்து டக்குன்னு டைனோசர்ஸை பிடிச்சி தண்ணிக்குள்ள போயிடும். இப்ப டைனோசர்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு டெத் ரோல் பண்ணி டைனோசரை பிடிக்குமா இல்ல பெரிய டைனோசர்ஸ் அடல்ட் சைஸ் உள்ள டைனோசர்ஸை கூட இது வந்து பிடிச்சு சாப்பிடும். டைனோசர்கள்லயே நிறைய இனம் இருக்கு. 60 அடி வளரக்கூடியதும் இருக்கு, 30 அடி இருக்கக்கூடியதும் இருக்குல்ல. அந்த ரொம்ப பெருசெல்லாம் இது வேட்டையாடாது. இதுக்கேத்த மாதிரி உள்ளது இதனோட உடம்பு சைஸுக்கே ஒரு எந்த டைனோசரை வேட்டையாட முடியுமோ அதை அப்படியே வந்து முதலைகள் வந்து வேட்டையாடிடும். அதுல குறிப்பா சொல்ல போனா டயசோக்கஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி புருசரஸ், இது எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்த முதலைகள், டைனோசர்ஸை வேட்டையாடின முதலைகள். இது ஒரு பக்கம் இருக்க, முதலைகளை டைனோசர்ஸும் வேட்டையாடி இருக்கு. குறிப்பா ஸ்பைனோசரஸ், இது வந்து தண்ணியிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். இந்த டைனோசரஸ் வந்து முதலைகளை ஈஸியா வேட்டையாடிடும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு டீரெக்ஸ் அப்படின்னு டைனோசர், அதுவுமே வந்து முதலைகளை வந்து வேட்டையாடும். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள இப்ப எப்படி மலைப்பாம்பு முதலைய சுருட்டி வேட்டையாடும், சில நேரங்கள்ல மலைப்பாம்புகளை முதலைகள் வேட்டையாடிடும். அதே மாதிரிதான் எது அசருதோ அது வந்து செத்து போயிடும், எது தெளிவா இருக்கோ அது உயிர் தப்பிக்குது. ஆமா, அந்த மாதிரிதான் அந்த காலத்துலயும் இருந்திருக்கு. இதை எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா, டைனோசர்ஸோடைய புதைப்படிவங்கள் கிடைக்கும்ல, ஃபாசில்ஸ், அதுல பார்த்தா முதலைகளுடைய பல்லச்சு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த முதலைகளுடைய எலும்பெல்லாம் அந்த காலத்துல எலும்பு கிடைச்சா அதுல வந்து டைனோசர்களினுடைய இதுவும் இருக்கு, பல்லாச்சும். ஸோ இதெல்லாம் வச்சு இது சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கோர்பசல்ஸ் அப்படின்ற கழிவு இருக்கு. அந்த கழிவுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா கூட அந்த டிஎன்ஏ எல்லாம் பார்த்தா இது இதை சாப்பிட்ருக்கு, இது அதை சாப்பிட்ருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல நம்ம வந்து நீர் யானைகள் பத்தி பார்க்கலாம். அப்ப இந்த சீரிஸ் முதலையோட யானைகள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காண்டாமிருகம், ஸோ அந்த மாதிரி வந்து அதாவது எந்த விலங்குன்னு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும். ஆனா சுவாரஸ்யமா ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே, அப்ப இந்த வீடியோவோட முதலையோட சீரிஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் முதலையை பத்தின கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் முதலையோட சீரிஸ் இவ்வளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். அடுத்த வீடியோல அடுத்த சீரீஸ்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு உயிரினத்தோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.